வெல்கம் டு மை சேனல் சின்னஞ்சிறு கிளிகள். ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பேசிக் ரைட்டிங்ஸ் எப்படி எழுதுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த அடிப்படையான எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எழுத முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தை எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம எழுத போகிறோம். அதாவது நேர்கோடு. நேர்கோடு எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்டில் பழகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்டில் நல்லா கிறுக்கி எழுத பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு வரலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எழுதலாம். ஸ்ட்ரெயிட் லைன் என்னுடைய பென்னை பாருங்கள். இந்த பென்னு இப்போ நீங்கள் சாக் பீஸ் இல்லை பென்சில் வச்சுருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே பென் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஷேக் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் பென். இப்போ நம்ம எழுத போகிறோம். இந்த பென் எங்கெங்கே நான் எப்படி எழுதுகிறேன், எப்படி நான் ப்ரெஸ் பண்ணி எழுதுறேன்றதை பாருங்கள். இப்போ பென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், மேலிருந்து கீழ் இதான் ஸ்ட்ரெயிட் லைன். மேலிருந்து கீழ் இதான் ஸ்ட்ரெயிட் லைன். அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ் இதான் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதை அப்படியே நம்ம இங்கே எழுதலாம். பாருங்கள் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அப்படியே மேலிருந்து கீழ் ஸ்ட்ரெயிட் லைன், மேலிருந்து கீழ் ஸ்ட்ரெயிட் லைன். அதே ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் டவுன்வர்ட்ஸ் டு அப்வர்ட்ஸ், கீழிருந்து மேலே, கீழிருந்து மேலே. இங்கே பாருங்கள், பென்சிலை பிடிச்சிக்கணும். 3 விரலால் நல்லா அழுத்தி பென்சிலை பிடிச்சிட்டு கீழிருந்து மேலே, கீழிருந்து மேலே. இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறோம். ஸ்லாண்டிங் லைன். ஸ்ட்ரெயிட் லைனையே சாய்வாக போட போகிறோம். ஸ்லாண்டிங் லைன். மேலிருந்து அப்படியே சைடாக கூட கீழே இழுத்துட்டு வரணும். மேலேருந்து அப்வர்ட்ஸ்லேருந்து ஸ்லாண்டிங்காக அப்படியே டவுன்வர்ட்ஸுக்கு கோடை இழுத்துட்டு வரணும். இங்கே பாருங்கள், நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அப்வர்ட்ஸ்லேருந்து கோடை அப்படியே ஸ்லாண்டிங்காக இப்படி இழுத்துட்டு வரணும். ஸ்லாண்டிங் லைன், சாய்வான கோடு. ஸ்லாண்டிங் லைன், சாய்வான கோடு. அதே சாய்வான கோடை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம எழுத போகிறோம். எப்படி? பென்சிலை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலிருந்து கீழே ஸ்லாண்டிங் லைன். பென்சிலை நல்லா பிடிச்சிட்டு அப்படியே சாய்வாக மேலிருந்து கீழே ஸ்லாண்டிங் லைன். அடுத்தது ஸ்லீப்பிங் லைன் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், படுத்த மாதிரி கோடு, படுக்கை கோடு. ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு. பென்சிலை பிடிச்சிக்கிறோம், அப்படியே இழுத்துட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். ஸ்லீப்பிங் லைன். மறுபடியும் பாருங்கள், பென்சிலை பிடிச்சிக்கிறோம், அப்படியே இழுத்துட்டு போக வேண்டியதான். ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட்டு கர்வ், வளைந்த கோடு. நெக்ஸ்ட் என்னது? வளைந்த கோடு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருப்பாங்க. எப்படி பெண்டு இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பெண்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரியே வளைச்சி நம்மளும் எழுத போகிறோம். எப்படி? இங்கே பென்சிலை நம்ம வச்சுக்கணும், அப்படியே ஒரு வளைவை கொடுக்கணும், அவ்வளோதான். கர்வ். மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்க. பென்சிலை அப்படி பிடிச்சிக்கணும், அழுத்தி அப்படியே நான் வளைக்கிற மாதிரியே அப்படியே வளைச்சிக்கிட்டு வந்துருங்க. கர்வ். இதே கர்வே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்க போகிறோம். இந்த வளைவையே நம்ம எதிர் வளைவாக கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே வளைச்சி இப்படி எழுத வேண்டியதான். இங்கே பாருங்கள், பென்சிலை நல்லா பிடிச்சிக்கோங்க, எதிர்பக்கமாக அப்படியே வளைச்சி இப்படி எழுதணும். கர்வ், வளைந்த கோடு. இதே வளைந்த கோடு மேல் திசையை நோக்கி கீழ் திசையை நோக்கி இருக்கும். அதாவது மேலே பார்த்த மாதிரியும் கீழே பார்த்த மாதிரியும் இருக்கும். டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். இங்கே பாருங்க, அதே வளைவே அப்படியே, அதே வளைவு அப்படியே உங்களுக்கு வளைச்சி வந்திருக்கு. எழுதி பார்ப்போமா நம்ம? இங்கே பாருங்க, பென்சிலை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே அழுத்தி மேலே பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு லைன் போட்டுக்கோங்க, அப்படியே வளைச்சி அந்த வளைவு அப்படியே மேலே பார்க்குற மாதிரி. அதே வளைவு கீழே பார்க்குற மாதிரி பென்சிலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க, கீழேந்து மேலே வந்துட்டு அப்படியே வளைச்சி கீழே கொண்டு வாங்க. பென்சிலை நல்லா பிடிச்சிக்கோங்க, கீழேந்து மேலே கொடுத்து அப்படியே வளைச்சி கீழே கொண்டு வாங்க. வளைந்த கோடுகள், இவங்கெல்லாம் வளைந்த கோடுகள். இப்போ அடுத்தது சர்க்கிள் பார்க்க போகிறோம். வட்டம்.
இந்த வட்டம் வந்து நம்ம அ இ எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே போல் இங்கிலீஷில் ஓ எழுதலாம், அந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். வட்டம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி போட போகிறோம்? எல்லாரும் அதுக்கு தான் கிறுக்குங்கன்னு சொன்னேன். நீங்கள் கிறுக்கினீங்கன்னா வளைச்சி வளைச்சி கிறுக்குவீங்க. அதுக்கு தான் உங்களை கிறுக்கி பழகுங்கன்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், இதே வட்டத்தை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இப்போது நல்லா பென்சிலை பிடிச்சிட்டு ஆரம்பித்து வளைவு போடுறோம். ஒரு கர்வ் போட்டுட்டு அந்த கர்வில் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு போய் விடணும். சர்க்கிள். மறுபடியும் பாருங்கள், ஒரு கர்வ் போடுறோம். அந்த கர்வ் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு போய் அப்படியே விடுறோம். இது சர்க்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குறுக்கு நெடுக்கான கோடு, ஜிக்ஸாக் லைன். என்னது? குறுக்கு நெடுக்கான கோடு. அதுக்கு தான் உங்களை கிறுக்கி பழகுங்கன்னு சொன்னது. இங்கே பாருங்கள், அப்படியே வளைக்கணும். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸில் யூ எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், பென்சிலை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே வளைச்சி வளைச்சி பாம்பு வளைக்கிற மாதிரி இப்படி வளைக்கணும். அவ்வளோதான். இது வளைவு கோடுகள். அதே வந்து டபிள்யூ எழுதுறதுக்கு அப்படியே ஸ்லாண்டிங் லைனை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன் அப்படியே ஸ்லாண்டிங் லைன் போடணும். மறுபடியும் ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைன், மறுபடியும் ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே டபிள்யூ எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் இது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு லெட்டர்ஸ் எப்படி பேசிக்காக எழுதுறதுன்னு பார்த்தோம். எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.